இந்த ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. "ஊர் கல்வி 2 ஒண்ணா பேசிக்கும். பிரச்சனைன்னு வந்தா ஆப்போசிட் ஆளுகிட்ட போய் ஒட்டிக்கும்" அப்படின்னு. அந்த மாரி ஒரு எச்ச வேல தான் வந்து நம்மளுடைய பீட. அதாவது மக்களால் அன்போடு அழைக்கப்படும் பீடை பார்வதி வந்து பிக் பாஸ்ல பண்ணியிருக்காங்க. அதாவது கமருதீனுக்கும், பாருக்கும் நடந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். கமருதீன் எவ்வளோ அக்ரெசிவா நடந்துக்கிட்டாரு. அதுக்கு வந்து கமருதீனுக்கு ரெட் கார்டு குடுக்குற அளவுக்கு போணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விக்டிமாவே மாத்தி, எப்பயும் போல பீட பார்வதி வந்து விமன் கார்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து சாண்ட்ரா ஒரு ஆள் தான் வந்து பாரு கிட்ட சமாதானப்படுத்தி கூடவே நின்னாங்க. கமருதீன் எந்த அளவுக்கு அக்ரஷனா இருக்காரு, எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படிங்கிறத வந்து சாண்ட்ரா சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா, ஒட்டுமொத்த வேலையும் வந்து நேத்து நாசமா போய் குழி தோண்டி புதைக்கிற மாரி தான் ஆயிருச்சு. ஏன்னா, நேற்று எபிசோட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த ரீசென்ட் 2 டேஸா வந்து கமருதீனுக்கும், பார்வதிக்கும் உண்டான அந்த ஒன்ஸ் அகைன் லவ் 2.0 எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் எப்படி அவங்க வந்து இப்போ திருப்பியும் பேக் டூ அந்த கப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டேஷ் கப்பிள்ஸ்ன்னு. அந்த டேஷ வந்து நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கோங்க. எது வேணா இருக்கட்டும்ன்ட்டு. ஸோ அந்த கப்பிள்ஸா மாறிட்டாங்க. சாண்ட்ராக்கு உண்மையிலே வந்து தலகாலே புரியல. எதுக்காக நம்ம இவ்வளோ வேலை செஞ்சோம்? எதுக்காக நம்ம வந்து கூட நின்னோம்? கடைசியில நம்மளயே வந்து இப்படி போங்க அடிச்சு விட்டாங்களே! அப்படிங்க தான் தோணுச்சு. ஸோ இதுலருந்து சாண்ட்ரா நல்லா புரிஞ்சுக்கணும். நடிப்ப அரக்கியும் மலையாள கிறுக்கியா இருந்தா மட்டும் பத்தாது. கொஞ்சமாச்சும் பார்வதி மாரி ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாட தெரியணும். ஏன்னா பார்வதி போடுற ஒன் ஆஃப் த சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. அதாவது திவாகர் இருக்கிற வரைக்கும் திவாகர் கூட அப்படியே போய் கம்பெனி ஆகுறது. அதுக்கப்புறம் கமருதீன் வச்சு லவ் கன்டென்ட் பண்ணி லவ் கன்டென்ட் மட்டுமே வச்சு ஷோவ நகர்த்தி கொண்டு போறது. அதுக்கப்புறம் திடீர்னு அமித் கூட போறது. அதுக்கப்புறம் வியானா. அதுக்கப்புறம் இப்போ சாண்ட்ரா. ஸோ பார்வதி யார் கூடலாம் சேர்றாங்களோ, அவங்க எல்லாம் அடுத்தடுத்த வீக்கே எவிக்ட் ஆயி போயிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா சாண்ட்ரா கூட சேர்ந்ததுனால, இந்த வீக்கு மிக்க வாரம் நம்மளுடைய நட்டிப்பு அரக்கி, மலையாள கிறுக்கி சாண்ட்ரா அவங்களுடைய எவிக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் முக்கியமா சாண்ட்ராக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் பார்வதி யாரு அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சாண்ட்ரா சேச்சிக்கு தெரியாம இருந்தது தான் ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த நேரத்துல.